ஸ்ரீ மகாவிஷ்ணுவினுடைய அடுத்த திருநாமம் 441வது திருநாமம் நட்சத்திர நேமிகி என்பதாகும். நட்சத்திர நேமிகி, நட்சத்திரங்களின் நேமி. சிம்சுமாரன் என்பது நட்சத்திரங்களின் கூட்டம், குறிப்பிட்ட நட்சத்திரங்களின் கூட்டம். அதனுடைய ஹிருதய பிரதேசத்திலே இருந்து கொண்டு பகவான் அந்த சிம்சுமார நட்சத்திர கூட்டத்தை செலுத்தி கொண்டு அருள் புரிகின்றார். அதனால் அவர் நட்சத்திர நேமிகி என்கின்ற திருநாமத்தை பெறுகின்றார். இதை இன்னும் சற்று பொதுவாக கூட பார்க்கலாம். எல்லா நட்சத்திரங்களையும் எல்லா கிரகங்களையும் அவற்றின் நடு நாயகனாக நின்று கொண்டு அவற்றையெல்லாம் அவற்றின் கதியிலே செலுத்தி அருள்கின்றார் என்று பொருள் கொள்ளலாம். அப்படி பொருள் கொள்ளும் பொழுது நட்சத்திரங்கள் என்று நாம் எவற்றை பொதுவாக நினைத்து கொண்டிருக்கின்றோமோ அவற்றையும் தாண்டி நட்சத்திரங்கள், கிரகங்கள், இந்த கிரகங்களுக்கு உள்ளே சில இடங்களிலே இருக்கின்ற வாயு, சூரியன், இவற்றையெல்லாம் பகவான் நடாத்தி அருள்கின்றார். அவற்றின் கதியிலே செலுத்தி அருள்கின்றார் என்றும் பொருள் கொள்ளலாம். ஆனால் இது என்னுடைய சொந்த கருத்து தான் என்பதையும் சொல்லிக்கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கின்றேன். ஆதிசங்கரர் தன்னுடைய பாஷ்யத்திலே அவ்வாறு குறிப்பாக குறிப்பிடவில்லை. ஓம் நட்சத்திர நேமையே நமக. பகவானுடைய அடுத்த திருநாமம் நட்சத்ரீஹி என்பதாகும். இந்த இடத்திலே நட்சத்திரம் என்பது சந்திரனை குறிக்கின்றது. அந்த சந்திர வடிவினர் பகவான். பகவத்கீதையிலே பகவானே கூறியிருக்கின்றார், நட்சத்திரானாம் அகம் சசி. சசி என்றால் சந்திரன். நட்சத்திரங்களிலே நான் சந்திரனாக இருக்கின்றேன் என்பது இதன் பொருள். ஓம் நட்சத்திரினே நமக. க்ஷமக, பூமியைப் போல பகவானும் பொறுத்து கொள்கின்ற தன்மை மிக மிக அதிகம் உடையவர். அகழ்வாரை தாங்கும் நிலம் என்று திருவள்ளுவர் குறிப்பிடுகின்றாரே, அப்படி தன்னை தோண்டுபவர்களையே கூட தாங்கிக் கொண்டு பொறுத்து அருள்பவர் பூமாதேவி. அவ்வாறாகவே பகவானும் பொறுத்து கொள்கின்ற தன்மை மிக மிக அதிகமாக உள்ளவராக இருக்கின்றார். பல சந்தர்ப்பங்களிலே தனக்கு செய்யப்படுகின்ற அபராதங்களையெல்லாம் அவர் பொறுத்து கொள்கின்றார். பூமியைப் போல பொறுமை உடையவர் என்று கூறுகின்றார் வால்மீகி. க்ஷமையா பிருத்திவி சம, பூமிக்கு சமமான, பூமியை போன்ற பொறுத்து கொள்கின்ற தன்மை உடையவர். பிருத்திவி என்றால் பூமி, சம என்றால் அதற்கு சமமான, அதை போல இவ்வாறாக பொறுத்து கொள்கின்ற தன்மை அதிகம் உடையவராதலால் அவர் க்ஷமக என்கின்ற திருநாமத்தை பெறுகின்றார். இந்த நாமத்துக்கு இன்னொரு பொருளும் இருக்கின்றது. செய்கின்ற காரியங்களிலே மிக மிக திறமை உடையவர் என்பது அதன் பொருள். தான் எந்த காரியத்தை செய்தாலும் அதை மிகுந்த திறமையோடு செய்கின்றவர் என்று பொருள். ஓம் க்ஷமாய நமக. பகவானுடைய அடுத்த திருநாமம் க்ஷாமக. பகவான் தன்னுடைய ஆத்மாவிலேயே தன்னிலேயே ரமித்து கொண்டு இருக்கின்ற தன்மை உடையவர். அவருடைய ஆனந்தத்திற்கு, பேரானந்தத்திற்கு புறப்பொருள் எதுவுமே தேவையில்லை. தன்னுடைய ஆத்மாவிலேயே அவர் நிலைத்து இருக்கின்றார். அதனால் க்ஷாமக என்கின்ற திருநாமத்தை பெறுகின்றார். ஓம் க்ஷாமாய நமக. சமீகனக, விருப்பத்தை, நல்ல விருப்பத்தை கைக்கொள்பவர் என்பது இதன் பொருள். பகவான் விருப்பு வெறுப்பு எதுவுமே இல்லாதவர். ஆனால் உயிரினங்கள் பிறப்பு எடுக்க வேண்டும், வாழ வேண்டும், சிறிது சிறிதாக முதிர்ச்சி பெற வேண்டும், நல்ல பக்தியும் ஞானமும் பெற வேண்டும், இறுதியிலே தன்னையே வந்து அடைய வேண்டும். வாழ்க்கையிலே கிடைக்கின்ற அனுபவங்கள் மூலமாகத்தான் அப்படிப்பட்ட ஒரு முதிர்ச்சி சாத்தியமாகும். எனவே உயிர் இனங்களையும் அவற்றுக்கு தேவையான மற்ற ஜட பொருள்களையும் படைப்பது மற்றும் வாழ்விப்பது என்பது அவசியமாகின்றது. இறுதியிலே அந்த வாழ்வின், அந்த பிறவியின் இறுதியிலே மரணம் நேர்கின்றது. ஆனால் அது ஒரு தற்காலிகமான நிறுத்தம்தான். அதன் பிறகு மீண்டும் பிறவி ஏற்படுகின்றது, அனுபவங்கள் ஏற்படுகின்றன. வாழ்க்கையிலே கிடைக்கின்ற அந்த அனுபவங்கள் மூலமாக மனம் இன்னும் சற்று முதிர்ச்சி பெறுகின்றது. விரும்பியோ விரும்பாமலோ தெரிந்தோ தெரியாமலோ நாம் அனைவருமே சிறிது சிறிதாக பகவானை நோக்கித்தான் சென்று கொண்டு இருக்கின்றோம். எனவே உயிரினங்களுக்காக அவர்களை படைக்க வேண்டும், சிருஷ்டி ஏற்பட வேண்டும் என்கின்ற நல்ல விருப்பத்தை அவர் கைக்கொள்கின்றார். அப்படியே சிருஷ்டியை செய்தும் அருள்கின்றார். உலக மக்களுக்காக, உயிர் இனங்களுக்காக தன்னுடைய சொந்த விருப்பத்தின் பேரிலே இல்லை, விருப்பத்தை அவர் கைக்கொள்கின்றார். விருப்பம் அவரை ஆட்டுவிப்பதில்லை. இது மிக மிக முக்கியமாக புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்றாகும். அதனால்தான்
சிருஷ்டி தொடங்கி படைப்பு தொடங்கி எத்தனையோ காரியங்களை அவர் செய்த போதிலும் தான் என்கின்ற எண்ணமே இல்லாமல் அவற்றையெல்லாம் செய்வதால் அவர் எந்த கருமத்தையுமே செய்யாததற்கு சமமாகவே ஆகின்றார். அதனால்தான் படைப்பு முதலிய எல்லாவற்றுக்குமே அவர்தான் கர்த்தா, ஆனால் அதே சமயம் அவர் கர்த்தா இல்லை. இந்த விஷயத்தை இன்னும் விரிவாக பகவத்கீதையிலே பார்த்தோம். அதுதான் இவ்வாறாக உயிரினங்களின் பொருட்டு அவர் படைக்க வேண்டும் என்கின்ற நல்ல விருப்பத்தை கைக்கொள்வதால் அவருக்கு சமீகனக என்கின்ற திருநாமம். ஓம் சமீகனாய நமக. பகவானுக்கும் பகவானின் திருநாமங்களுக்கும் பக்தர்களுக்கும் நமஸ்காரம்.